கலைஞர் எம்ஜிஆர் பீரியட்ல கலைஞர் வந்து திருச்செந்தூர் வேலை காணோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து நடைபயணம் போனது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடைபயணம் போனார். அப்போ எம்ஜிஆர் முதல்ல நடைபயணம் போயிட்டு வேலை காணணும், வேலை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே நடைபயணம் போனார். கலைஞர் நடைபயணம் போயிட்டு வந்தாச்சு சட்டமன்றம். இப்போ எப்படி ஜோசப் விஜய்க்கு பாட்டு பாடுறதுல ஒரு அம்மா என்ன பாடுது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்க, அது மாதிரி அப்பா எம்ஜிஆருக்கும் பாடினாங்க. எம்ஜிஆருக்கும் பாடினாங்கம்மா. அப்போ ஒரே சுற்றி சவுண்டு சங்கு சங்குன்னு கேட்குமா. அப்படி பாடிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்காக ஆதரவாக பேசுகிறதா ஒருத்தர் வேலை தேடி நடையா நடக்கிறாரு. நடையா நடந்து முருகனை போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்துருக்காரு. முருகன் தான் இங்கே இருக்காரு. யார எம்ஜிஆர் காமிச்சு, முருகன் தான் இங்கே இருக்காரு, இங்கேயே பார்த்துக்கலாமே அப்படின்னா கலைஞர் இருந்துச்சாராம். அவருடைய ஸ்டைல பேசுறதுக்கு முன்னாடி டொக்கு டொக்குன்னு 2 தட்டு இருந்தார். தட்டிட்டு நான் வேலை தான் காணணும்னு நடந்து போனேன், முருகனையும் திருடிட்டீங்களா? சமயத்துல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. போராளி அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம். நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துச்சுல, வந்தோடனே நம்மளையும் பிடிச்சி உள்ள போடுச்சு. ஒரே பிரச்சனை. இந்த ரொம்ப 100 நாள், இப்போ 100 நாள் கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த அம்மா 100 நாளுக்கு ஊட்டிக்கு போச்சு. அந்த அம்மாவும் சசிகலாவும். அதுக்கு நம்ம மேலே அன்பாக ஒரு 3 வழக்கு போட்டாங்க. அரசு ஆவணத்தை திருடிய குற்றம். நான் தலைமறைவு போகிறோம். அப்புறம் 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, மறுபடியும் வரும். கண்டிஷன் பெயில். அவர் டிஐஜி இருப்பார். சார் இந்த ஃபோட்டோ எங்கே சார் எடுத்தீங்க? ஒரு படம் போட்டுக்கிட்டோம். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டில் தாங்க எடுத்தேன். ஜெயலலிதா வீட்டில் தான் எடுத்தது. அவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஐயோ அங்கே தான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறமா எனக்கு கடுமையான சோதனை. இதை கண்டித்து என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஹிட்லர்னு ஜெயலலிதாவுக்கு ஹிட்லர் படம் போட்டு, ஹிட்லரை படம் போட்டு ஒரு அட்டைப்படம் பண்ணோம். அதுக்கு ஊர் பூரா புத்தகத்தை எரிச்சாங்க, ஏஜென்ட் அடித்தாங்க, லைன் பாய் அடித்தாங்க, நம்ம ரிப்போர்ட்டர் அடி. எங்கே பார்த்தாலும் நக்கீரன் பார்க்குற இடத்துல எரிச்சிருவாங்க. அப்படி வந்த உடனே நான் உடனே கலைஞர் வாங்கலைன்னார். என்ன ஹிட்லர் இருந்தார், என்ன நீங்கள் போட்டது தானே என்ன. நான் என்னன்னா, இந்திரா காந்தி விசா பீரியட்ல இந்திரா காந்தியை அப்போ முரசொலியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை போட்டிருப்பார். அவர் தான் அவருடைய ஐடியாவில் செல்லம்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பாங்க. அதையும் அந்த கார்ட்டூனில் செல்லம் ஆர்டிஸ்ட்டை போய் கேட்குறேன், இது எப்படி போட்டீங்க அப்படின்னு. கலைஞர் தான் ஐடியா கொடுத்தாரு, இந்திராவை ஹிட்லர் ஆக்குங்கன்னாரு. அவர் தான். ஆனால் கொண்டு போய் கொடுத்தேன். அப்பையும் அவர் கரெக்ஷன் சொல்றாரு. கையில் அந்த ஹிட்லர் நம்ம போட்டுக்கிற கையில் ஒரு பேண்ட் இருக்கும், அந்த ஸ்வஸ்டிக் பேண்ட். அந்த பேண்டை போட்டு கொண்டு வாங்கன்னு என்னை மறுபடியும் சொல்லி கரெக்ஷன் கொடுத்தாரு. அவர் 6 படம் இருக்கும். அதை வச்சு தான் நான் இந்த மாவை ஹிட்லர் போட்டேன். அது கொண்டே முடிச்சு நம்மளை. நான் என்ன பண்ணேன், கோவத்தில் அவங்க பண்ண அட்டூழியத்தெல்லாம் எடுத்து அட்டைப்படம் அக்யூஸ்ட் 1 யார், ஜெயலலிதா. கம்பிக்கு பின்னாடி கம்பி, சிறைக்கு பின்னாடி ஜெயலலிதா அப்படி கம்பியை பிடிச்சி நிற்கிற மாதிரி நான் நல்லா ஓவியம்லாம் பண்ணுவேன். அக்யூஸ்ட் நம்பர் 1. அடுத்த இஷ்யூ அக்யூஸ்ட் நம்பர் 2 நம்ம சசிகலா. நம்பர் 3 அக்யூஸ்ட் நம்பர் 3 யார், செங்கோட்டையன். அக்யூஸ்ட் நம்பர் 4 கண்ணப்பன். இப்படி போட்ட 4 போட்ட உடனே நமக்கு புத்துசியார் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணாங்க. தலைவர் வர சொன்னார். நேராக போயிருந்தேன். என்ன மேலே போகிறேன், மேலே 4 புத்தகம் வச்சுருக்காரு டேபிள். 1 2 3 4 என்ன இருந்தாரு. இல்லைண்ணே அவங்க விடக்கூடாதுண்ணே, ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்கண்ணே, ஏஜென்ட்லாம் அடிச்சு, லைன் பாயெல்லாம் அடிச்சு, ரொம்ப சிக்கல்ண்ணே, அதுக்காக தானே இப்படி பண்ணாங்க. போதும் நிறுத்துங்க. ஒரு போராளிக்கு எந்த இடத்துல
நம்ம பதுங்கி போகணுங்கிறது அவருக்கு சொல்லி தான் நானே பதுங்கினேன். அன்னையிலேருந்து இந்த அக்யூஸ் நம்பர் 1, 2, 3, 4 வரை நிறுத்திட்டேன். நான் இல்லைன்னா 20 வரைக்கும் கொண்டு இருப்பேன். நிறுத்துங்க. இப்போ நக்கீரன் அடிக்கக்கூடாதுன்னு எங்கே பார்த்தாலும் போடு. அவர்கிட்ட தான் போனேன். ஏன்னா எங்கேயும் அடிக்கல. மாறன் பிறந்தாங்க கூப்பிட்டு என்னன்னு பாருங்க. முரசூல தான் அடித்தேன். இல்லைன்னா அன்னைக்கு பத்திரிக்கை அன்னைக்கே எங்கேயோ போயிருக்கோம், நானும் எங்கேயோ ஊரோட போயிருந்துருப்பேன். அன்னைக்கு அவர் இடம் கொடுக்கலன்னா நக்கீரன் தொடர்ந்து வந்திருக்காரு. ஆக போராளியா இருப்பது மட்டும் இல்லை, அவர் போட்ட பாதையில நம்ம போராடிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நியாயமா இருந்ததுன்னா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதும் கலைஞரை தவிர வேற யாருமே. இன்னைக்கும் உங்க முன்னாடி ஒரு பத்திரிகையாளனா சொல்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே பின்னாடி இருந்தது கலைஞர் அன்றி வேற யாரும் இல்லை. கலைஞர் தான். கலைஞரின் நினைவோடு சேவான்னு சொன்ன மாதிரி வருவோம், மீண்டும் வருவோம்.